வணக்கம், என் பேர் எஸ் லாவண்யா, பேய்கொட்டு மூவியோட டைரக்டர். கை நிறைய பணம் சம்பாதிக்கணும், வீட்டுல செல்வம் குவிஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஆடம்பரமான வசதியான வாழ்க்கை, அருமையான நியூ ஹவுஸ், நியூ கார், இதெல்லாம் நாமளும் வாங்கணும், அருமையா எல்லாத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கா? கடன் பிரச்சனைகள்லாம் தீந்து கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படிங்கிற நிலை மாதிரி எல்லாம் நிறைஞ்ச பணமும் செல்வம் வீட்டுல குவிஞ்சு கிடக்கிற ஒரு நிலை வரணுமா? அப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல சொல்லியிருக்க மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, வீட்டுல பயன்படுத்தாம வச்சிருக்கிற பொருட்களை தூக்கி எறியுங்க. அப்படி அந்த பொருட்களை நீங்க வீட்டுல இருந்து டிஸ்போஸ் பண்ணும் போது இத்தனை நாள் உங்களுக்கு அது உதவியா இருந்ததுனால அந்த பொருட்களுக்கு நன்றி சொல்லிட்டு அப்புறம் டிஸ்போஸ் பண்ணுங்க. ரெண்டாவது ஸ்டெப், பணம் தரும் மந்திரங்கள் இருக்கு, அந்த மந்திரங்களை நீங்க வீட்டுல வாசகம் மாதிரி எழுதி வைக்கலாம். மூன்றாவது ஸ்டெப், உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கு அப்படின்னா பணம் தரக்கூடிய தெய்வங்கள்னு சில பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு லக்ஷ்மி படத்தை நீங்க மாட்டி வைக்கலாம். குபேரன் என்று சொல்லப்படும் இந்த லாஃபிங் புத்தா அவங்களையும் நீங்க போட்டோவா மாட்டி வைக்கலாம், இல்ல சிலையா கூட நீங்க வாங்கி வீட்டுல வைக்கலாம். நாலாவது ஸ்டெப், பணத்தை டெய்லியும் கையில தொட்டு பார்க்கணும். அப்படி தொடும்போது உங்களுக்குமான அந்த பணத்துக்குமான ஒரு உறவு ஏற்படும். அப்போ ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். அப்போ அந்த பணத்துக்கிட்ட நீங்க நெகட்டிவா பேசாம பாசிட்டிவா பேசணும். எப்பவுமே நீங்க என்ன புலம்பிட்டு இருப்பீங்க அப்படின்னா, சே இந்த பணமே என்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்னு டெய்லி சொல்லாத நாளே இல்லை. அதே மாதிரி இந்த கடன்லாம் எப்பதான் தீரப்போகுது, சே இதுக்குள்ள நான் ஏன் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு புலம்புறது. இல்லைன்னா இவ்வளோ பணம் நான் என்னைக்குதான் சம்பாதிக்க போறனோ என்னமோ அப்படின்னு புலம்புறது. இவ்வளோ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கெல்லாம் தகுதியே இல்லை, என்னால போய் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லி புலம்புறது. இந்த மாதிரி நெகட்டிவா பேசாம அந்த பணத்துக்கிட்ட நீங்க எப்படி பேசணும் அப்படின்னா, நீ என்கிட்ட பெருகி பெருகி வந்துகிட்டே இருக்க, உன்னை நான் தினமும் பார்த்து பார்த்து பூரிக்கிறேன், உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, பணத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன், இந்த பணமும் என்னை ரொம்ப நேசிக்குது, நீ என் கூட இருக்கிறதுனாலதான் நான் ரொம்ப தைரியமா ஃபீல் பண்றேன், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றேன், என்னால எல்லா சகல சௌபாக்கியமான எல்லா வசதியான வாழ்க்கையை என்னால வாழ முடியுது, அதனால உனக்கு நான் எப்பவுமே நன்றி சொல்லிட்டே இருப்பேன், நீ என் கூட இருக்கிறதுனாலதான் எனக்கு நல்ல மதிப்பு கூட கிடைக்குது. அந்த மாதிரி அந்த பணத்து கூட ஒரு உறவு அருமையா பாசிட்டிவா நீங்க வைக்கணும். அடுத்தது, அந்த பணத்தை செலவழிக்கும் போது ரொம்ப நொந்து போயோ இல்ல அந்த பணத்தை ஒரு வெறுப்பா யாருக்காவது செலவழிக்கும் போது அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வரவே வராது. அதே மாதிரி அந்த பணத்தினால உங்களுக்கு மன உளைச்சல் உண்டாகிற மாதிரி நிறைய கடன் பிரச்சனைகளும் மன பிரச்சனைகளும் நிறைய வரும். அந்த பணத்தினால உங்களுக்கு ஏதாவது யாரு கூடயாவது வாக்குவாதமும் சண்டையும் நிலப்பிரச்சனையும் கோர்ட்டு கேஸ்னு போற மாதிரி எல்லாம் வரும். பணத்தை செலவழிக்கிறது கூட ஒரு முறை இருக்கு. அப்படி செலவழிச்சாதான் அந்த பணமும் நம்மளுக்கு திரும்பி வரும், அல்லது அந்த பணம் நம்மகிட்டயே எப்பவுமே நிறைஞ்சு இருக்கும். நீங்க ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்யறதா இருந்தாலோ, இல்ல ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க அதுக்காக நீங்க ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறதா இருக்கிறதோ, இல்ல யாருக்காவது ஒரு சம்பளம் கொடுக்கறதா இருந்தாலும், இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல நீங்க எங்கேயாவது மாட்டிக்கிட்டு அப்போ நீங்க அந்த பணத்தை எடுத்து கொடுக்கறதா இருந்தாலும் அந்த பணத்தை வாழ்த்தி கொடுங்க. அப்போ ஒவ்வொரு பணமும் நீங்க எவ்வளோ ரூபாய் கொடுத்தாலும் அது பல மடங்கா பெருகி என்கிட்ட வந்துகிட்டு தான் இருக்கு, நம்மளோட பந்தம் எப்பவுமே நிலைச்சு இருக்கு அப்படின்னு அந்த பணத்துக்கிட்ட பேசி அப்புறம் அந்த பணத்தை யாருக்கு வேணாலும் நீங்க கொடுங்க. இப்படிதான் பணத்தை செலவழிக்கணும். புலம்பிக்கிட்டே செலவழிக்க கூடாது. ஐயோ போச்சே ஐயோ போச்சே அப்படின்னு நீங்க சொல்லி சொல்லி பணத்தை செலவழிச்சீங்கன்னா அப்ப அதே வைப்ரேஷன் தானே அடுத்தவங்களுக்கு போகும். அதே வைப்ரேஷன் தான் சுத்தி நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்பி வரும். அடுத்தது, ரொம்ப கஞ்சமா ரொம்ப கருமையா இருக்கக்கூடாது. அந்த பணத்தையே செலவழிக்காம ரொம்ப பிடிச்சு பிடிச்சு வச்சுக்கிட்டு
ரொம்ப கருமையா இருந்தாலும் பணம் உங்களை விட்டு போகவும் போகாது. அதே மாதிரி அந்த பணம் உங்களுக்கு பெருகி வரவும் வராது. அது அப்படியே இருக்கும். ஸோ நிறைய பணம் வேணும்னு நினைக்கிறவங்க தேவையான விஷயத்திற்கு பணத்தை செலவழிக்கும் போது அது ஒரு ரொட்டேஷன்ல, ஒரு சைக்கிள்ல உங்களுக்கு அது பெருகி வரும். அப்போ பணம் வேணும்னு நினைக்கிறவங்க பணத்தை செலவழிச்சாதான் பணம் உங்களுக்கு திரும்பி வரும். வெளியே போகாம உள்ள எப்படி வரும்? அடுத்தது, எப்ப பார்த்தாலும் பணத்து மேலேயே குறியா இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் பணத்தை எண்ணி எண்ணி பார்க்கறது, அப்புறம் எண்ணி எண்ணி செலவு பண்றது, அதே மாதிரி எந்நேரம் பார்த்தாலும் சதா பணத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. யாரு கூடயாவது பேசணும் பழகணும்னா கூட அதுல பணத்தால ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குமா அப்படின்னு பார்த்து அவங்க கிட்ட பேசுறது பழகிறது. அதாவது பணத்துக்கு கொடுக்கற மதிப்பை வேற யாருக்குமே கொடுக்கறது இல்ல, மனுஷனுக்கும் கொடுக்கறது இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எந்த உயிரினங்களுக்கும் கொடுக்கறது இல்ல, அம்மா அப்பாவுக்கு கூட அந்த ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பணம் 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 பணம்னு அப்படி அது பின்னாடி சேஸ் பண்ணி அலையிறது. அந்த மாதிரி பண்ணாலும் பணம் தங்காது, நம்மளை விட்டு அது ஓடும். அப்ப எப்படிதாங்க நாங்க பணத்தை நேசிக்கிறது? அப்போ எப்படி நம்ம அந்த பணத்தை ஃபுல் டே திங்க் பண்ணாம இருக்கிறது? எப்படி அட்ராக்ட் பண்றது அப்படின்னா, காலையில தூங்கி எழுந்த உடனே நீங்க பணத்துக்கு நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி நன்றி சொல்றது, அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது எல்லாமே நீங்க பண்ணலாம். அதே மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை பண்ணலாம். மற்ற நேரத்துல ஃபுல்லா பணத்தை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. காலையிலயும் மாலையிலயும் குபேர லக்ஷ்மி மந்திரத்தை நீங்க வீட்டுல ஒலிக்க விடுங்க. டெய்லி நீங்க கேளுங்க. நம்ம சேனல்லையே என்னோட வாய்ஸ்லயே நான் அதை பாடி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்க டெய்லியுமே கேளுங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எந்த விஷயத்தையும் உங்களோட ஆசைகளை அட்ராக்ட் பண்ண, உங்களோட பிரச்சனைகள்லாம் நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், நீங்களும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் மே மந்த் பேட்ச் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப ஓவரா சேஸ் பண்ணா அது இன்னும் ஓடும். நம்ம தேடி ஓடாம நம்மளை தேடி ஓடி வர வைக்கிறது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. கூடவே எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எனக்கும் என் சேனலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை.